الحمد لله نحمده ونستعين به ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فهو المهتد ومن يضلل فلن تجد له وليا مرشدا أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله وصلوات الله وسلامه على سيدنا ونبينا محمد وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فأوصيكم عباد الله بتقوى الله جل وعلا، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قالوا يا أبانا ما لك لا تأمنا على يوسف وإنا له لناصحون أرسله معنا غدا يرتع ويلعب وإنا له لحافظون. صدق الله العظيم. இந்த உலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும். சலாத்தும் சலாமும் நமது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், கியாமத்துடைய நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை ஏற்று வாழ்கின்ற அனைத்து முஃமின்கள் மீதும் உண்டாகட்டும். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழும் போது எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் ஒருவனை பயந்து தக்வா செய்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கின்றேன். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா ரப்புல் இஸ்ஸத் இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு தேவையான அல்லாஹுடைய படைப்பினங்களை அல்லாஹ் மனிதர்களுக்காக வேண்டி படைத்து மனிதர்களுக்கு பயனளிக்கக்கூடிய விடயங்களை மனிதர்களுக்கு அல்லாஹ் வசமாக ஆக்கி கொடுத்திருக்கின்றார். கண்ணியமானவர்களே, இஸ்லாம் பிரயோசனமான விடயங்களை, நல்ல விடயங்களை, ஈருலகத்திலும் மனிதனுக்கு பயன் கொடுக்கக்கூடிய விடயங்களை அனுமதித்திருக்கிறது. அவ்வாறான விடயங்களை இஸ்லாம் வலியுறுத்தி கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் மனிதனுக்கு பயன் அளிக்காத, மார்க்கத்துக்கு பயன் இல்லாத, சமூகத்துக்கு பயன் இல்லாத, ஈருலக வாழ்க்கைக்கும் பயன் இல்லாத விடயங்களை இஸ்லாம் தடுத்து அவைகளில் மனிதன் ஈடுபடுவதை அல்லாஹ் வீணான காரியம் என்று அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா குறிப்பிட்டிருக்கிறான். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா ரப்புல் இஸ்ஸத் அல் குர்ஆனில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னால் வாழ்ந்த முன்னோர்களுடைய நிகழ்வுகளை, சம்பவங்களை படிப்பினைக்காக வேண்டி அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிட்டிருக்கிறான். 1,00,000க்கும் மேற்பட்ட நபிமார்கள் உலகத்தில் வாழ்ந்தும் கூட அல்லாஹு தஆலா வெறுமனே மிக சுருக்கமாக 25 நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் காணப்படுகின்ற முக்கியமான முன்மாதிரிகளை, முக்கியமான படிப்பினைகளை, முக்கியமான எடுத்துக்காட்டுகளை, முக்கியமான முன்மாதிரிகளை அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிட்டிருக்கிறான். அந்த அடிப்படையில் கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முன்னோர்கள், எங்களுக்கு முன்னால் இந்த உலகத்திலே வாழ்ந்தவர்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னால் இந்த உலகத்திலே வாழ்ந்தவர்கள் செய்த வணக்க வழிபாடுகளையும் அல்லாஹ் கூறியிருக்கிறான். அவர்களுடைய காலத்திலே காணப்பட்ட பழக்க வழக்கங்களையும் அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிட்டிருக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தியாகங்களை, வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் பேசுகின்றான். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய தஅவாவை அல்லாஹ் பேசுகின்றான்.
ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த வர்த்தக சமூகத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலே வாழ்ந்த அந்த சூனியக்காரர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகின்றான். அதுபோன்ற கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த நபிமார்களுடைய காலகட்டத்திலே காணப்பட்ட, அவர்களுக்கு மத்தியிலே காணப்பட்ட சில பண்புகளை, சில வழிமுறைகளை, சில அன்றாட செயல்பாடுகளை அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகின்றான். கண்ணியமானவர்களே, அதில் ஒன்றுதான் மனிதனாக பிறந்தவர்கள் இயல்பாக ஆசைப்படக்கூடிய ஒன்றுதான் இந்த விளையாட்டு என்பது. விளையாட்டு என்பது குர்ஆனிலே பேசப்பட்ட ஒரு அம்சம். வெறுமனே ஒரு முஸ்லிம் இபாதத்துடைய விடயத்தில் மாத்திரம் கவனம் செலுத்தக்கூடியவராக இருக்க வேண்டும் என்று வெறுமனே இபாதத்தை மாத்திரம் தூண்டக்கூடிய மார்க்கம் அல்ல இஸ்லாம். துறவரத்தை மாத்திரம் வலியுறுத்தக்கூடிய மார்க்கம் அல்ல இஸ்லாம். இஸ்லாம் ஒரு மனிதன் உலகத்திலே இபாதத்து செய்ய வேண்டும், அல்லாஹ்வை நெருங்க வேண்டும், அல்லாஹ்வின் பக்கம் விரைய வேண்டும். அதே நேரத்திலே அவன் இந்த உலகத்திலே வாழ்வதற்காக வேண்டி அந்த மனிதனுக்கு குடும்பம் தேவை. திருமணத்தை இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது, வலியுறுத்தியிருக்கிறது. சந்தோஷமாக வாழ்வதற்கு பிள்ளைகளை பெற்றெடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் தூண்டி இருக்கிறது, வரவேற்றிருக்கிறது. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த அடிப்படையில் மனிதன் இயல்பாக விரும்பக்கூடிய விடயங்களை, மனிதன் பழகி வந்த விடயங்களை இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது. சூரா யூசுப், கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த சூறாவிலே 1000க்கும் மேற்பட்ட படிப்பினைகளை அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான். 1000க்கும் மேற்பட்ட படிப்பினைகள். அதில் ஒன்றுதான் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நபியுடைய பிள்ளை. நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் தான் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் யாரு? நபி இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் யாரு? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய இரண்டாவது மகன். நபிமார்களுடைய பரம்பரையில் வந்தவர்கள் தான் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது அவர்களுடைய 11 சகோதரர்களும் பொறாமை கொள்கிறார்கள். பொறாமை கொண்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தீர்த்து கட்ட வேண்டும், இல்லாமலாக்க வேண்டும், அழிக்க வேண்டும் என்று அவர்களுடைய பொறாமையை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அழிப்பதற்கு அவர்கள் திட்டம் தீட்டுகிறார்கள். அந்த நேரத்தில் கண்ணியமானவர்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எப்படியாவது வீட்டிலிருந்து அவர்களை அழைத்து செல்ல வேண்டும். வீட்டுக்குள் வைத்து யூசுஃபுக்கு அநியாயம் செய்ய முடியாது, யூசுஃபை இல்லாமலாக்க முடியாது, எந்த ஒன்றும் செய்ய முடியாது. தந்தையுடைய பாதுகாப்பில் யூசுப் இருக்கிறார். இந்த யூசுஃபை நாம் பழிவாங்க வேண்டும் என்றால் இந்த யூசுஃபை வீட்டை விட்டு வெளியேற்ற வேண்டும். இந்த நேரத்தில் கண்ணியமானவர்களே, பல முயற்சிகள் செய்தார்கள். எப்படியாவது யூசுப் என்று சொல்லக்கூடிய இந்த எங்களுடைய சகோதரனை, அந்த நேரத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நபியாக இருக்கவில்லை, ஒரு சாதாரண ஒரு சிறுவனாக இருக்கிறார்கள். இவர்களை எப்படியாவது வீட்டை விட்டு வெளியே கொண்டு வர வேண்டும், வீட்டை விட்டு வெளியேற்ற வேண்டும். தந்தை இடத்திலே வந்து பல தடவைகள் கேட்கிறார்கள், யூசுஃபை எங்களோடு அனுப்புங்கள். தந்தை அனுமதிக்கவில்லை. தந்தைக்கு தெரியும், ஏனைய என்னுடைய 11 பிள்ளைகளும் யூசுஃபின் மீது பொறாமை கொண்டிருக்கிறார்கள், ஏதேனும் ஒன்றை செய்து விடுவார்கள், அனுப்பவில்லை. இறுதியாக வந்து என்ன சொன்னார்கள்? யா அபானா மாலக லா தஅமன்னா அலா யூசுப் வ இன்னா லஹு லநாசிஹூன். எங்களுடைய தந்தை அவர்களே, யூசுஃபுடைய விடயத்தில் ஏன் எங்களை நம்பாமல் இருக்கிறீர்கள்? யூசுஃபுடைய விடயத்தில் எங்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? வ இன்னா லஹு லநாசிஹூன். அந்த யூசுஃபுக்கு நாங்கள் நலவு நாடக்கூடியவர்களாக இருக்கிறோம், நலவு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம், நன்மையை நாடக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று தந்தையிடத்திலே சொல்லி
தந்தையிடத்தில் ஒரு வேண்டுதலை முன்வைத்தார்கள். அதை குர்ஆன் பேசுகிறது. சொன்னார்கள், அரசில்ஹு மஅனா கதன் யர்தா வயல்அப். தந்தை அவர்களே, நாளைய தினம் யூசுஃபை எங்களோடு அனுப்புங்கள். ஏன்? யூசுஃபை எங்களோடு நீங்கள் அனுப்பினால் நாம் வளமையாக விளையாடுவதற்காக வீட்டை விட்டு செல்கின்றோம். எங்களோடு சேர்ந்து யூசுப் என்ற இந்த குழந்தை, இந்த சிறுவன் எங்களோடு சேர்ந்து விளையாடுவார். அந்த வார்த்தை அல்லாஹ் குர்ஆனிலே பாவித்திருக்கிறார். யர்தா, ஓடி விளையாடுவார். யல்அப், எங்களோடு சேர்ந்து விளையாடுவார். வ இன்னா லஹு லஹாஃபிதூன், நாம் யூசுஃபை பாதுகாப்போம் என்று அந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய 11 பிள்ளைகளும் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை வீட்டை விட்டு வெளியேற்றுவதற்காக வேண்டி தந்தையிடத்திலே வேண்டிக் கொண்டது விளையாட்டை முன்வைத்து. தஃசீருடைய உலமாக்கள் விளக்கம் எழுதுகிறார்கள், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபியாக இருந்தும் அவர்களுடைய பிள்ளைகளை அவர்கள் வெறுமனே வீட்டுக்குள்ளே மாத்திரம் வைத்து வளர்க்கவில்லை. சில பேர் நினைத்துக் கொண்டிருப்பது, என்னுடைய பிள்ளையை 4 சுவர்களுக்கு மத்தியில் அந்த குழந்தையை வளர்த்தால்தான் அந்த சாலிஹான குழந்தையாக அந்த குழந்தை வளரும் என்று பல பேர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தனிமையில் ஒரு இடத்தில் வெளியே சென்று விடக்கூடாது, வெளியே சென்று நண்பர்களோடு விளையாடக்கூடாது, வீட்டுக்குள்ளே டிவியில் என்னுடைய பிள்ளை விளையாட வேண்டும், வீட்டுக்குள்ளே எனது பிள்ளை போனில் விளையாட வேண்டும், வீட்டுக்குள்ளால் எனது பிள்ளை கம்ப்யூட்டரில் விளையாட வேண்டும், வெளியே சென்று விடக்கூடாது, சென்றால் கெட்டு விடுவான். கண்ணியமானவர்களே, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் நபியுடைய மகன், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பேரன். குழந்தை வளர்ப்பு என்றால் என்னவென்பதை அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமும் அவர்களுடைய பிள்ளைகள் மூலமும் அவர்களுடைய பேர குழந்தைகளின் மூலமும் அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். அந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிள்ளைகளை விளையாடுவதற்கு வெளியே அனுப்பினார்கள். இஸ்லாம் இதை அங்கீகரித்திருக்கிறது, இதை குர்ஆனிலே பேசுகிறது. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சென்றார்கள். கண்ணியமானவர்களே, பல முயற்சி செய்தும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வெளியே செல்லவில்லை. விளையாடுதல் என்று சொல்கிற போது, விளையாட்டு என்று சொல்கிற போது அந்த சகோதரர்கள் பார்த்தார்கள், விளையாட்டு என்று சொன்னால் யூசுப் வெளியே வந்து விடுவார். அதனால் தான் தந்தையிடத்தில் முன்வைத்தார்கள், விளையாடுவதற்காக யூசுஃபை அனுப்புங்கள். நபிமார்கள் கூட பிள்ளைகளை விளையாடுவதற்கு, எப்படியான விளையாட்டு அதையும் இஸ்லாம் சொல்லியிருக்கிறது. ஒரு விளையாட்டு தனக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும், உடல் ஆரோக்கியத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும், ஒரு மனிதனை உற்சாகம் உள்ளவனாக மாற்றக்கூடியதாக இருக்க வேண்டும், ஒரு மனிதனுடைய உடம்புடைய சக்தியை வலுப்படுத்தக்கூடியதாக அமைய வேண்டும். இப்படியான விளையாட்டுகளை இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது. கண்ணியமானவர்களே, இதுதான் பாரம்பரிய விளையாட்டு. மைதானத்துக்கு சென்று யர்தா வயல்அப் என்றால் ஒரு விசாலமான ஒரு இடத்துக்கு சென்று ஓடி விளையாடுவது, கால்களை கைகளை அசைத்து விளையாடுவது, உடம்பில் வேர்வை ஏற்படுகின்ற அளவுக்கு வேகமாக விளையாடுவது, இதை இஸ்லாம் அங்கீகரித்திருக்கிறது. இன்று கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களுடைய பாரம்பரிய விளையாட்டுகள் இன்று சுருங்கிவிட்டது. ஒரு காலத்தில் இளைஞர்கள் பகல் நேரத்திலே விளையாடினார்கள், விளையாட வேண்டிய நேரம். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை அவர்களுடைய சகோதரர்கள் பகல் நேரத்தில் தான் வீட்டை விட்டு வெளியேற்றினார்கள். குர்ஆன் சொல்கிறது, நீங்கள் விளையாடுகின்ற நேரம் பகல் நேரமாக இருக்க வேண்டும். வெயிலுக்கு கீழால், சூரிய வெளிச்சத்துக்கு கீழால் விளையாடுகின்ற போது உடம்புக்கு ஆரோக்கியம் கிடைக்கும், உடம்பிலிருந்து வேர்வைகள் வெளியாகும், கைகளில் மூட்டுக்களில் இருக்கின்ற வருத்தங்கள் இல்லாமல் போய்விடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓடி விளையாடி இருக்கிறார்கள். குதிரை ஓட்ட போட்டியில் நபி அவங்க கலந்து கொண்டிருக்கிறாங்க. ஒட்டகத்தின் மூலமாகவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போட்டி, காசுக்கல்ல, ஒட்டகத்தில் போட்டி போட்டிருக்கிறாங்க. ஏன் கண்ணியமானவர்களே, மனைவியோடு உலகத்தில் யாருமே செய்ய மாட்டார்கள். மனைவியோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் 2 தடவைகள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு போரில் இருந்து நாங்கள் திரும்பக்கூடிய நேரத்திலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் ஓடுவதற்காக
யார் முந்துவது என்று பார்ப்பதற்காக அழைத்த போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னோடு ஓடினார்கள். நான் முந்திவிட்டேன், நபி அவர்கள் சென்றுவிட்டார்கள். பிறகு ஒரு காலத்தில் பிற்காலத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் என்னை அழைத்து நாங்கள் ஓடுவோம் என்று அழைத்த போது அந்த நேரத்தில் நான் சற்று கொழுத்திருந்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெலிந்திருந்தார்கள். என்னை விட நபி அவர்கள் முந்திவிட்டார்கள். ஓடி இருக்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுடைய பிள்ளைகளுக்கு பயனளிக்கின்ற விளையாட்டுகளை கற்றுக் கொடுங்கள். அல்லிமு அவுலாதக்கும் அல் கிதாபத வர்ரிமாயத சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸிபாஹா. உங்களுடைய பிள்ளைகளுக்கு எழுதுவதற்கு சொல்லிக் கொடுப்பதை போல, படிப்பதற்கு சொல்லிக் கொடுப்பதை போல, அம்பு எய்யக்கூடிய அந்த அறிவை நீங்கள் அவர்களுக்கு கொடுங்கள். அந்த விளையாட்டை கற்றுக் கொடுங்கள். அம்பு எய்வது என்பது நேரடியாக அம்பை எடுத்து எய்வது. இன்று எங்களுடைய இளைஞர்கள், எங்களுடைய சிறுவர்களை போன்று போனில் வீடியோ கேம்களின் மூலமாக எய்யக்கூடிய அம்பல்ல, உடம்பால். நீச்சலை கற்றுக் கொடுங்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய ஆட்சி காலத்திலே தனக்கு கீழால் இருந்த கவர்னர்களுக்கு கடிதம் எழுதினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொன்னதை போன்று அல்லிமு அவுலாதக்கும் அஸ்ஸிபாஹத வர்ரிமாயத வல்ஃபுரூசிய்யா. உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் அம்பு எய்வதையும் நீச்சலையும் குதிரையில் ஏறி குதிரையில் எப்படி குதிரையை செலுத்த வேண்டும் என்ற அந்த முறையை கற்றுக் கொடுங்கள் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய ஆட்சி காலத்திலே தனக்கு கீழால் இருந்த கவர்னர்களுக்கு கடிதம் எழுதினார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நபியார், இன்று எங்களுடைய விளையாட்டு சுருங்கிவிட்டது. விசாலமான மைதானத்தில் விளையாடியவர்கள், பகல் நேரத்திலே விளையாடிய இளைஞர்கள், சிறுவர்கள் எப்படி மாறிவிட்டார்கள்? கிராமப்புறங்களில் எப்படியோ தெரியாது, நகரப்புறங்களில் அது ஒரு கட்டிடமாக மாறிவிட்டது. மைதானத்துக்குள்ளால் விளையாடியவர்கள் 4 சுவருக்குள்ளால் விளையாடுகிறார்கள். விசாலமான தூரங்கள் ஓடி ஓடி விளையாடியவர்கள் குறுகிய மட்டத்துக்குள்ளால் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இண்டோர் என்று சொல்லி அறிமுகப்படுத்தப்பட்டு அதுக்கு நேர காலம் தெரியாது, விசேஷமாக இரவு நேரங்களில் தான் செல்வார்கள். ரமலானுடைய காலங்களில் கூட இரவு நேரங்கள் விளையாடக்கூடிய நேரம் அல்ல. இரவு நேரம் அல்லாஹ் சொல்கிறான், தஸ்குனு ஃபீஹி, இரவிலே நீங்கள் ஓய்வெடுக்க வேண்டும். நேரத்தை மாற்றிவிட்டார்கள், விளையாடக்கூடிய இடங்களையும் மாற்றிவிட்டார்கள். இப்போது அதை விடவும் சுருங்கி எப்படி மாறி இருக்கிறது கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே? சாதனங்களாக விளையாட்டுக்கள் சாதனங்களுக்குள்ளால் வந்துவிட்டது, கருவிகளுக்குள்ளால் வந்துவிட்டது. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மிகவும் ஒரு பயங்கரமான ஒரு இடத்தை நோக்கி எங்களுடைய இளைஞர்கள், சிறுவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாம் விளையாட்டை ஹராமாக்கவில்லை. மனிதனுக்கு பயனளிக்கக்கூடிய பிரயோசனமான விளையாட்டுக்களை இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது. பிரயோசனமற்ற விளையாட்டுக்களை இஸ்லாம் தடுத்திருக்கிறது. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்று எங்களுடைய பாரம்பரிய விளையாட்டுக்கள் மனிதனை உற்சாகப்படுத்தக்கூடியதாக, மனிதனுக்கு மத்தியிலே சுறுசுறுப்பை உண்டாக்கக்கூடியதாக, உடம்பில் சக்தியை வளர்க்கக்கூடியதாக, ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடியதாக அமைந்திருந்தது கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. ஆனால் இன்று இளைஞர்களை, சிறுவர்களை நோயாளிகளாக மாற்றக்கூடிய, சோம்பேறிகளாக மாற்றக்கூடிய, சில நேரத்தில் சில பெரும்பாவங்களை செய்யக்கூடிய பாவிகளாக மாற்றக்கூடிய, ஒன்றுமே தெரியாத சிறுவர்களை திருடர்களாக மாற்றக்கூடிய, ஒன்றுமே அறியாத இளைஞர்களை போதை வஸ்துக்கு அடிமையானவர்களாக மாற்றக்கூடியதாக இன்றைய விளையாட்டுக்கள், நவீன விளையாட்டுக்கள், சாதனங்களின் மூலமாக விளையாடப்படுகின்ற விளையாட்டுக்கள் மாறிக்கொண்டிருக்கின்றன. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 1947ஆம் ஆண்டு இந்த உலகத்திலே முற்காலத்தில் பாரம்பரிய விளையாட்டுகளில் ஈடுபட்டு வந்த இந்த சமூகம் 1947ஆம் ஆண்டு உலகத்திலே முதலாவதாக அமெரிக்காவிலே கண்டுபிடிக்கப்படுகிறது. இயற்கையான விளையாட்டு செயற்கையாக மாற்றப்படுகிறது. உடம்பையும் கையையும் காலையும் அசைத்து விளையாடியவர்கள் ஒரு அறைக்குள்ளால் இருந்து கொண்டு விரல்களால் மாத்திரம், கண்களால் மாத்திரம், கரங்களால் மாத்திரம், பார்வையால் மாத்திரம் விளையாடக்கூடிய ஒரு குறுகிய ஒரு சிந்தனையை
1947 ஆண்டு தொடக்கம். அதுக்கு பின்னால் 60களில் தான் இந்த வீடியோ கேம்கள், இந்த டிவி கேம்கள், இந்த போனின் மூலமாக விளையாடக்கூடிய கேம்கள், காசு கொடுத்து வாங்கி சீடிகளை வாங்கி டவுன்லோட் பண்ணி விளையாடக்கூடிய விளையாட்டுகள் உலகத்திலே அறிமுகம் செய்யப்படுகிறது. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படியான விளையாட்டு கேம்கள் கண்டுபிடிக்கப்பட்ட நாடுகளில் கூட இப்படியான விளையாட்டுகளுக்கு சில கட்டுப்பாடுகளை வைத்திருக்கிறார்கள், வயது எல்லைகளை வைத்திருக்கிறார்கள். அமெரிக்கா போன்ற நாடுகளில் 16 வயதுக்கு குறைந்தவர்கள் எவரும் இப்படியான விளையாடக்கூடிய கழகங்களுக்கு செல்ல முடியாது, இப்படியான கஃபேகளுக்கு செல்ல முடியாது, சிறுவர்களை அனுமதிக்க கூடாது. ஏன்? அவர்களை ஏற்றுக்கொள்கிறார்கள், கண்டுபிடித்தவர்களை சொல்கிறார்கள், இப்படியான கருவிகள், இப்படியான சாதனங்கள், இப்படியான விளையாட்டுகள் சிறுவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாக்குகிறது, மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்குகிறது. மிக முக்கியமாக கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தில் மத சார்பற்ற கொள்கைகள், மதம் என்ற ஒன்று கிடையாது, அல்லாஹ் என்ற ஒருவன் கிடையாது என்ற சிந்தனையை இஸ்லாம் சொல்கிறது. அல்லாஹ் ஒருவன், இஸ்லாமிய மார்க்கத்துடைய ஐம்பெரும் மகாசிதுகளில் ஒன்றுதான் மார்க்கம் பாதுகாக்கப்பட வேண்டும், தீன் பாதுகாக்கப்பட வேண்டும். இப்படியான விளையாட்டு கருவிகளை நாங்கள் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கிறோம். பிள்ளைகள் தனிமையில் விளையாடுவதை நாங்கள் அவதானிப்பது கூட கிடையாது, கட்டுப்படுத்துவது கூட கிடையாது. விளையாடி கொண்டிருக்கிறார்கள், அறைகளுக்குள்ளால் விளையாடி கொண்டிருக்கிறார்கள், தனிமையிலே விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இப்படியான விளையாட்டுகள் உலகத்துக்கு ஒரு செய்தியை கொடுக்கிறது. பெரும்பாலான ஒரு அறிஞர் சொல்கிறார், உலகத்திலே அவருடைய ஆய்வுப்படி 40,000 இப்படியான விளையாட்டு, இப்படியான கேம்ஸ்கள், இப்படியான கருவிகள் மூலமாக விளையாடப்படுகின்ற விளையாட்டுகளிலே சுமார் 32,000 கேம்ஸ்கள், விளையாட்டுகள் அல்லாஹ் இல்லை என்ற சிந்தனையை, அல்லாஹ் ஒருவன் கிடையாது. நாங்கள் குர்ஆன் மதரசாவிலே பிள்ளைகளுக்கு 3 வயதிலே சொல்லிக் கொடுக்கின்றோம், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். நவீன விளையாட்டுகள் கருவிகள் மூலமாக சொல்கிறது, அல்லாஹ் ஒருவன் கிடையாது, பல இறைவன் இருக்கிறார். மனித ரூபத்தில் அல்லாஹ்வை காட்டுகிறார்கள். மனித ரூபத்தில் அல்லாஹ் மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் பல இறைவன் இருக்கிறான். குர்ஆனுக்கு மாற்றமான கொள்கையை கொடுக்கிறது. இரண்டாவது கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாம் என்னென்ன பாவங்களை தடுத்திருக்கிறதோ, பெரும் பாவம் என்று சொல்லியிருக்கிறதோ, அதல பாதாளத்தில் மனிதனை தள்ளும் என்று சொல்லியிருக்கிறதோ, அப்படியான பாவங்களை சர்வசாதாரணமாக சின்ன குழந்தைகளுடைய உள்ளத்திலே அதை ஒரு அர்த்தமாக கருதுகிறார்கள், காட்டுகிறார்கள். கொலை, எந்த விளையாட்டு கேம் எடுத்துக்கொண்டாலும் ஒருவரை கொண்டால் அவருக்கு மார்க்ஸ் கிடைக்கும். இனப்படுகொலை, இனப்படுகொலையை, இன்னும் ஒருவரை கொல்லுவதை, இன்னும் ஒருவருடைய பொருளை களவெடுப்பதை, ஒரு வங்கியை உடைத்து எப்படி திருடுவது, ஒரு வீட்டுக்குள்ளால் சென்று எப்படி கற்பழிப்பது, எப்படி ஒருவரை கொலை செய்வது, வாகனத்தில் செல்லக்கூடிய ஒருவரை பின்னால் துரத்தி சென்று அவருடைய வாகனத்தை மோதி அவரையும் அவருடைய வாகனத்தை எப்படி சேதப்படுத்துவது, ஒரு கிராமத்தை எப்படி அழிப்பது, ஒரு பாடசாலை எப்படி அழிப்பது, கொலை கலாச்சாரத்தை, பாவமான கலாச்சாரத்தை, இப்படியான நவீன விளையாட்டுகள், சாதனங்களின் மூலமாக விளையாடப்படுகின்ற இப்படியான விளையாட்டுகள் எங்களுடைய சிறார்களுடைய உள்ளத்திலே விதைத்துக் கொண்டிருக்கிறது. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சில வருடங்களுக்கு முன்னால் அமெரிக்காவிலே 11 வயது சிறுவன் வீட்டிலே இருந்த துப்பாக்கி எடுத்துக்கொண்டு சென்று பாடசாலைக்கு சென்று வகுப்பறையில் இருந்த தனது நண்பர்களையும் கொலை செய்து ஆசிரியையும் கொலை செய்த வரலாற்றை நாங்கள் எல்லோரும் அறிந்திருந்தோம். காரணம் கேட்கப்பட்டது என்ன? நேற்றிரவு எனது வீட்டில் நான் பார்த்த வீடியோ கேம், நான் விளையாடிய வீடியோ கேம், அந்த கேமில் நான் எனக்கு கண்ணுக்கு முன்னால் விளங்குகின்ற, டிஜிட்டலில் விளங்குகின்ற அந்த நபர்களை கொண்ட நான் உண்மையான மனிதர்களை கொள்ள வேண்டும் என்ற ஆசை, உணர்வு, வெறி எனக்கு ஏற்பட்டது. அதனால் தான் என்னுடைய பாடசாலை நண்பர்களை கொண்டேன் என்று ஒரு சிறுவன் சொன்னான். எந்த அமெரிக்காவில் அந்த கருவி கண்டுபிடிக்கப்பட்டதோ அதே அமெரிக்காவில் நடந்த விடயம். தற்கொலையை, அது பாவமே கிடையாது, விரும்பினால் நீ வாழலாம், விரும்பினால் நீ சாகலாம் என்ற கொள்கையை, கலாச்சாரத்தை இப்படியான விளையாட்டுகள் கொடுத்துக் கொண்டிருக்கின்றன. எத்தனையோ சிறார்கள் இன்று கூட அரபு நாடுகளில் கூட இந்த ஏலவனுடைய ரிசல்ட் வெளியாகிறதுக்கு பின்னால் எகிப்து போன்ற நாடுகளிலே நாங்கள் பாடசாலை கல்வியிலே தோல்வி அடைந்து விட்டோம்,
அதனால் நாங்கள் வாழ முடியாது, எங்களுடைய எதிர்காலம் சீர்குலைந்து விட்டது என்று மிக தைரியமாக சில இளைஞர்களும் யுவதிகளும் தற்கொலை செய்திருக்கிறார்கள் இஸ்லாமிய நாடுகளில் கூட. காரணம் என்ன? அந்த கேம், விளையாட்டு கேம் உங்களுக்கு காட்டுது. சில விளையாட்டு கேம்களுடைய முடிவே தற்கொலை. சில நாட்களுக்கு முன்னால், சில வருடங்களுக்கு முன்னால் சர்வதேச மட்டத்திலே ஒரு விளையாட்டு தடை செய்யப்பட்டது. ஏன் அதனுடைய முடிவு என்ன? எல்லோருக்கும் முன்னால் ஒருவர் தன்னுடைய கழுத்தை அறுத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் அந்த விளையாட்டுடைய முடிவு. தற்கொலையை இஸ்லாம் ஹராமாக்கி இருக்கிறது. அந்த தற்கொலையை ஒரு சாதாரணமான ஒரு கலாச்சாரமாக, ஒரு சாதாரணமான ஒரு விடயமாக இப்படியான விளையாட்டுகள் காட்டிக் கொண்டிருக்கின்றன. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல, எங்களுடைய வளர்ந்து வருகின்ற சிறுவர்களுடைய மூளையில் மிகப்பெரிய ஆபத்தை, தாக்கத்தை இப்படியான விளையாட்டுகள் ஏற்படுத்துகின்றன. டிஜிட்டல் திரைகள், போன், லேப்டாப், கம்ப்யூட்டர், இப்படியான இவைகளுடைய திரைகளினூடாக இப்படியான காட்சிகளை, பயங்கரமான காட்சிகளை, இப்படியான மோசமான காட்சிகளை, இவ்வாறான விடயங்களை பார்ப்பதன் மூலமாக விசேஷமாக சிறுவர்களுடைய மூளையிலே பாதிப்பு ஏற்படுகிறது. குறிப்பாக ஞாபக சக்தி, மரண சக்தி, அல்லாஹ் ஒருவருக்கு கொடுக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய அருள், அந்த ஞாபக சக்தி, மரண சக்தியும் இப்படியான கேம்களை விளையாடுவதன் மூலமாக, விளையாட்டுகளை விளையாடுவதன் மூலமாக இல்லாமலாக்கப்படுகிறது. பார்வையில் பாதிப்பை உண்டாக்குகிறது. சின்ன வயதில் கண்ணாடி போடக்கூடிய சிறுவர்களாக எங்களுடைய பிள்ளைகள் மாறிவிடுகிறது. சிறுவர்கள் கண்ணாடி பாவிக்கக்கூடியவர்களாக மாறிவிடுகிறார்கள். ஏன்? தீராத தலைவலி. இவ்வாறான காட்சிகளை அதிகமான நேரங்களை செலவழித்து, இரவு நேரங்களை செலவழித்து, கண் என்ற அந்த நிஅமத்தின் மூலமாக அல்லாஹ் கொடுத்த அந்த பார்வை எதில் செலவழிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்காத காரணத்தினால் எங்களுடைய பிள்ளைகள் இப்படியான காட்சிகளை பார்த்து இளமையிலே, வாலிப பருவத்திலே அவருடைய பார்வையில் குறை ஏற்படுகிறது, தலைவலி ஏற்படுகிறது. இரவு நேரங்களில் உறங்காமல் இவ்வாறான கருவிகளிலே அவர்களுடைய நேரங்களை அதிகமாக அவர்கள் செலவழிக்கின்ற காரணத்தினால் மறுநாள் காலை பாடசாலையுடைய கல்வி நடவடிக்கைகளிலே பாதிப்பு ஏற்படுகிறது. பாடசாலையில் ஆசிரியர் பாடம் நடத்துகின்ற போது சில பிள்ளைகள் தூங்கிக் கொண்டிருப்பார்கள். எப்போது பாடசாலை விடும் என்று பார்த்துக் கொண்டிருப்பார்கள். வீட்டுக்கு சென்றவுடன் உம்மாவுடைய அல்லது வாப்பாவுடைய போனை எடுத்து ஏதாவது ஒன்று விளையாடுவோம். அந்த டார்கெட்டை அடைய வேண்டும். நிப்பாட்டி வைத்து விட்டு வந்திருப்பார்கள். எப்போது பாடசாலை விடும் என்று பார்ப்பார்கள். விடுமுறை நாள் கிடைத்தால் அவர்களுக்கு சந்தோஷம். ஏன்? 4 சுவருக்குள்ளால் முடங்கிக் கொண்டு அதை விளையாட வேண்டும். இஸ்லாம் சொல்லுகிறது, வெளியே சென்று விளையாடுங்கள், மைதானத்திலே விளையாடுங்கள், தொழுகைக்கு இடைஞ்சல் இல்லாமல் விளையாடுங்கள், மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட விடயங்களை செய்யாமல் விளையாடுங்கள். எந்த விளையாட்டு ஒரு மனிதனுடைய தொழுகைக்கு தடையாக இருக்குமோ, எந்த விளையாட்டு அந்த மனிதன் அன்றாடம் செய்ய வேண்டிய கடமைகளுக்கு தடையாக இருக்குமோ, தொழிலுக்கு தடையாக இருக்குமோ, அன்றாட செயல்பாடுகளுக்கு தடையாக இருக்குமோ, அப்படியான விளையாட்டுகளை இஸ்லாம் தடுத்திருக்கிறது. எனவே இரவு நேரங்கள் புனிதமான நேரமாக, வணக்கங்களில் ஈடுபட வேண்டிய நேரமாக அல்லது தூக்கத்தில் ஈடுபட வேண்டிய நேரமாக அல்லாஹ் அந்த நேரத்தை ஆக்கி வைத்திருக்கிறான். எங்களுடைய சிறுவர்கள் இரவு நேரங்களை இவ்வாறான கருவிகளிலே செலவழிப்பதன் மூலமாக அவர்கள் சோம்பேறிகளாக மாறி வருகிறார்கள். இந்த உலகத்திலே சிறுவர்களுக்கு மத்தியிலே இரத்த அழுத்தம் ஏற்படுகிறது, மன அழுத்தம் ஏற்படுகிறது, அவர்களுக்கு கொலஸ்ட்ரால் ஏற்படுகிறது. அறிஞர்கள் சொல்கிறார்கள், காரணம் என்ன? அவர்களுடைய முன்னைய காலத்தை போன்றல்ல, இப்போது இருக்கக்கூடிய காலத்தில் எங்களுடைய சிறுவர்கள் அந்த போனுக்கு, அதில் இருக்கக்கூடிய விளையாட்டுகளுக்கு, சாதனங்களுக்கு அடிமையாகி விட்டார்கள். எனவே ஒரு இடத்தில் இருந்து விளையாடுவதை அவர்கள் விரும்புகிறார்கள், தனிமையை விரும்புகிறார்கள். நினைவான அல்லாஹ்வுடைய நல்லடியார் ஒரு அறிஞர் சொல்கிறார், ஒரு மனிதர் ஒரு சிறுவனுடைய ஆரம்ப 7 வருடங்களை, ஒரு சிறுவனுடைய ஆரம்ப 7 வருடங்களை எனக்கு சொல்லுங்கள், அந்த சிறுவனுடைய எதிர்காலத்தை நான் சொல்வேன். இஸ்லாம் அதைத்தான் சொல்கிறது. ஆரம்ப 7 வருடம் மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டிய ஒரு பருவமாக இருக்கிறது. பிள்ளைகளை பெற்றோர்கள் பராமரிக்க வேண்டிய ஒரு பருவமாக இருக்கிறது. இந்த இப்படியான 6-7 வயது பிள்ளைகள் தான் மிகவும் இவ்வாறான கருவிகளுக்கு அடிமையாகி அவருடைய நலவும் கெடுதியும் தெரியாமல் நேரத்தை வீணாக்குவதற்காக, நேரத்தை செலவழிப்பதற்காக, ஒரு பொழுதுபோக்காக அவைகளில் ஈடுபடுகிறார்கள். நாங்களும் எங்களுடைய பிள்ளைகளுக்கு பாவம் என்று பார்த்து அவைகளை கொடுக்கின்றோம். நேர காலம் புரியாமல், சந்தர்ப்பம் புரியாமல், பாடசாலைகளுடைய கடமைகளை செய்திருக்கிறானா இல்லையா என்று பார்க்காமல் கொடுத்து விடுகிறோம். அவைகளுக்கு பிள்ளைகள் அடிமையாகி விடுகிறார்கள். சில போது கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பாடசாலை சூழலில் இருக்கக்கூடிய அவர்களுடைய ஏனைய நண்பர்களும் அதன் காரணத்தினால் அந்த சூழலின் மூலமாக
தாக்கம் செலுத்தப்பட்டவர்களாக மாறிவிடுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாரு ஆடுகளை அதிகமாக வளர்ப்பார்களோ அவர்களிடத்திலே பணிவு இருக்கும், அமைதி இருக்கும். யாரு குதிரைகளை வளர்ப்பார்களோ அவர்களிடத்திலே பெருமை இருக்கும் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். கண்ணியமானவர்களே, ஆடோடு பழகுகின்ற மனிதனுக்கு ஆட்டுடைய தன்மை ஏற்படுகிறது என்றால், குதிரையோடு பழகுகின்ற மனிதனுக்கு குதிரையுடைய தன்மை ஏற்படுகிறது என்றால், மோசமான இப்படியான பாவனைகளுக்கு அடிமையாகிய சிறுவர்களோடு, பிள்ளைகளோடு, நபர்களோடு, நண்பர்களோடு நாம் பழகினால் அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற அதை விட எங்களுடைய வாழ்க்கையில் குடிகொள்ளும் என்பதைத்தான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்டை வைத்து உதாரணம் சொன்னார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய இறுதியாக ஒரு விடயத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். இவ்வாறான இந்த கேம்களுக்கு, சுவர்களுக்கு மத்தியிலிருந்து மறைந்திருந்து விளையாடக்கூடிய இவ்வாறான விளையாட்டுகள் தான் அறிஞர்கள் சொல்கிறார்கள் போதை பழக்கத்துடைய ஆரம்ப கதவு. தூக்கத்தை அவர்கள் தியாகம் செய்ய வேண்டும், விழித்திருந்து விளையாட வேண்டும். சில நேரத்தில் உங்களோட மகன் ரூமுக்குள்ளால இருப்பார், உங்களோட ஊர்ல தான், ஆனா அவர் விளையாடி கொண்டிருப்பார் பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு யகூதியோட. வீட்டில் இருக்கக்கூடிய மகன் ஒரு கேம் விளையாடி கொண்டிருப்பார் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஒரு நாஸ்திகனோட. கனிவானவர்களே, அந்த அளவு முன்னேறிவிட்டது. தனியே விளையாடியவர் இப்போது ஒரு பார்ட்னரை அழைத்து சில போது அவருக்கு காசை கொடுத்து, சில போது உங்களுடைய மகன் தோற்றுவிட்டால் உங்களுடைய மகன் அவருக்கு காசு கொடுக்க வேண்டும். காசு இல்லாத போது மகன் பொய் சொல்லி உங்களிடத்தில் காசு கேட்பார், திருடுவார். இவ்வாறான பாவங்களுக்கு இவ்வாறான வீடியோ கேம்கள் காரணமாக இருக்கின்றன. போதை வஸ்துக்கு அடிமையாகிய வாலிபர்களை ஆய்வு செய்து பார்க்கின்ற போது, விசாரித்து பார்க்கின்ற போது அவர்களில் பெரும்பாலானவர்கள் சிறுபிராயத்தில் இவ்வாறான வீடியோ கேம்களுக்கு அடிமையாகினவர்கள். தூக்கம் இருக்க வேண்டும் என்பதற்காக பானங்களை அருந்தியவர்கள், பிறகு ஊக்க மருந்துகளை அருந்தக்கூடியவர்களாக, பிறகு வேற மாத்திரைகளை பாவிக்கக்கூடியவர்கள், இறுதியாக தடை செய்யப்பட்ட போதை வஸ்துக்களை பாவிக்கக்கூடியவர்களாக அந்த பிள்ளைகள் மாறுகிறார். நோக்கம் என்ன? இந்த கேமில் நான் வெல்ல வேண்டும், என்னுடைய டார்கெட்டை, இலக்கை நான் அடைய வேண்டும், தூங்கினால் சரிவர மாட்டாது, தூக்கம் விழிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி போதை வஸ்துக்களுக்கு அடிமையாக ஆகிவிடுகிறார்கள். எனவே கண்ணியமானவர்களே, நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம், நம்முடைய பிள்ளைகளுடைய கல்வி, நம்முடைய பிள்ளைகளுடைய அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய நிஅமத் கண் பார்வை, அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய பாக்கியம் மரண சக்தி, ஞாபக சக்தி, வளர்ந்து வரக்கூடிய பிள்ளைகளுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். இவைகளை பாதிக்கின்றது. சில போது கண்ணியமானவர்களே, அவர்கள் வாலிப பருவத்தை அடைகின்ற போது சில பேர்களுடைய விரல்கள், கைகள், கால்கள் அசையக்கூடிய ஒரு நோய் ஏற்படுகிறது. இந்த நோய்க்கும் காரணத்தை இஸ்லாமிய அறிஞர்களும் இஸ்லாமிய மருத்துவர்களும் துறை சார்ந்தவர்கள் சொல்கிறார்கள். சிறுபிராயத்தில் அவருடைய கைகளின் மூலமாக அவர்கள் பிடித்துக் கொண்டிருந்த அந்த கருவிகளை, அந்த பிடித்துக் கொண்டிருந்த கரங்கள் தான் பிற்காலத்திலே நடுங்கக்கூடியதாக, அந்த கதிர்களுக்கு தாக்கப்பட்டு பிற்காலத்திலே சில போது அந்த விரல் நடுங்கக்கூடிய, கை நடுங்கக்கூடிய, ஒரு பொருளை பிடிக்க முடியாது நடுங்கக்கூடிய ஒரு நோய் ஏற்பட்டு விடுகிறது. சோம்பேறிகளாக மாறிவிடுகிறார்கள். உடம்பு அவருடைய வயதை விட மிகவும் பெருசலாக உழுந்து காணப்படும். ஏன்? ஒரே இடத்திலே உட்கார்ந்து இருப்பார். கண்ணியமானவர்களே, இறுதியாக கண்ணியமானவர்களே, பெற்றோருடைய பேச்சை மதிக்காத பிள்ளைகளை, பெற்றோர்களை நோவினப்படுத்தக்கூடிய பிள்ளைகளை இவ்வாறான விளையாட்டுகள், கருவிகள் உலகத்தில் உருவாக்கி கொண்டிருக்கிறது. அந்த பிள்ளை வளர்ந்ததற்கு பின்னால் உங்களுடைய பேச்சை மதிக்க மாட்டாது. தனிமையை விரும்பக்கூடிய ஒரு பிள்ளையாக, சமூகம் வேண்டாம், சில போது திருமணமே வேண்டாம், சில போது திருமணம் செய்தால் மனைவி வேண்டாம் என்று மனைவி ஒரு பக்கத்தில், இவர் ஒரு பக்கத்திலே இந்த விளையாட்டை விளையாடி கொண்டிருப்பார். பல திருமணங்கள் விவாகரத்திலே சென்று முடிவதற்கு இவ்வாறான வீடியோ கேம்கள், இவைகளுக்கு அடிமையாகினவர்கள் திருமணம் முடித்ததற்கு பின்னால் கூட படுக்கையுடைய அறைகளிலிருந்து கூட இவ்வாறான விளையாட்டுகளுக்கு அவர்கள் அடிமைகளாக மாறிய காரணத்தினால் இவைகளுக்கு நேரத்தை கொடுக்கிறார்கள். மனைவியோடு பிரச்சனை ஏற்படுகிறது, அந்த விவாகரத்திலே சென்று அவருடைய வாழ்க்கை முடிவடைகிறது. எனவே கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது எங்களுடைய பாரம்பரிய விளையாட்டுகள் தாராளமாக விளையாடலாம். தொழுகைக்கு தடை இல்லாமல், தொழிலுக்கு தடை இல்லாமல், பிள்ளைகளுக்கு, மனைவிமார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு தடை இல்லாமல், இஸ்லாம் குறிப்பிட்ட ஆடை ஒழுக்கத்தை பேணி, நேரங்களை பேணி, எங்களுடைய அல்லாஹ்வுக்கும் மார்க்கத்துக்கும் செய்ய வேண்டிய கடமைகளுக்கு இடைஞ்சல் இல்லாமல் விளையாடக்கூடிய பாரம்பரிய விளையாட்டுகளை இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்தின் ஊடாக அல்லாஹ் அதை எங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறான். எங்களுடைய இவ்வாறான
கருவிகளுடைய பயன்பாடுகள் இவைகளை நாங்கள் பிள்ளைகள் பயன்படுத்துகின்ற போது எங்களுடைய கட்டுப்பாட்டிலே அவைகளை நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். எங்களுக்கு முன்னால் அவர்கள் கேட்டாலும் கூட பிரயோசனம் உள்ள விளையாட்டாக நாங்கள் கருதினால் கூட எங்களுக்கு முன்னால் வைத்துக் கொண்டு எங்களுடைய பார்வைக்கு முன்னால் வைத்துக் கொண்டுதான் அவைகளை செய்வதற்கு நாங்கள் அனுமதிக்க வேண்டும். பிள்ளைகளை தனிமையில் இவ்வாறான விடயங்களில் ஈடுபடுவதற்கு நாங்கள் அனுமதிப்பதன் மூலமாக பிள்ளையுடைய கல்வி, பிள்ளையுடைய மார்க்கம், பிள்ளையுடைய திருமண வாழ்க்கை, பிள்ளையுடைய எதிர்காலம் இவ்வாறான விடயங்களில் இவைகள் பாதிப்பை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. வல்லநாயன் அல்லாஹு தஆலா எங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை மனமானதாக ஆக்கி கண்குளிர்ச்சியான பிள்ளைகளாக இந்த உலகத்தில் சாதனைகளை புரிந்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடையக்கூடிய பிள்ளைகளை பெற்றெடுத்த பெற்றோர்களாக எங்களையும் அவ்வாறான பிள்ளைகளாக எங்களுடைய பிள்ளைகளையும் அல்லாஹு தஆலா ஆக்கியருவானாக. எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய மாதாபிதாக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. இந்த உலகத்தில் ஈமானோடு வாழ்ந்து ஈமானுக்காக உழைத்து ஈமானோடு இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற சந்தர்ப்பத்தை